குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜாகிரஃபியில் 6th லெசன் தமிழ் ஃபிசிக்கல் ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு பார்த்துட்ருக்குறோம். லாஸ்ட் கிளாஸில் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ், அதில் தமிழ்நாட்டோட லொக்கேஷன், பவுண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பிளேட்யூஸ். பிளேட்யூஸ் அப்படின்னா பீடபூமிகள்னு பேர். பிளேட்யூஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் லொக்கேட்டட் பிட்வீன் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த ஈஸ்டர்ன் காட்ஸ். It is roughly triangular in shape and covers an area of about 60,000 square kilometers. தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்குது. இது ஏறத்தாழ 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்குது. இதை பார்க்கும்போது ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். பாராமஹல் plateau is a part of the Mysore plateau situated in the northwestern part of Tamil Nadu. Its height ranges from 350 to 710 meters. Dharmapuri and Krishnagiri districts are located in this region. தமிழ்நாட்டோடைய வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாராமஹால் பிளேட்டியூ இது மைசூர் பிளேட்டியோட ஒரு பார்ட். இதனுடைய ஹைட்டு 350லிருந்து 710 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த பீடபூமியில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் சிட்டுவேட் ஆகிருக்குது. தென் Coimbatore Plateau lies between the Nilgiris and Dharmaburi districts. Its height varies from 150 to 450 meters. This region includes Salem, Coimbatore and Erode districts. Moyar River separates this plateau from the Mysore Plateau. கோயம்புத்தூர் பிளேட்டியூ இது நீல்கிரிஸ், தர்மபுரி இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இடையில் அமைஞ்சிருக்குது. இதனுடைய ஹைட் 150 மீட்டர்லேருந்து 450 மீட்டர் வரைக்கும் டிஃபர் ஆகுது. இந்த பீடபூமியானது சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாவட்டங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்குது. இதனுடைய பரப்பளவு சுமார் 2560 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. மோயர் இந்த ஆறு தான் இந்த பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து 2ஆக பிரிக்குது. Then rivers like Bhavani, Noyal, Amaravati, which originate from the Western Ghats, form valleys in this region. Many intermontane plateaus are found in this region of the Nilgiris. Sigur Plateau is one such plateau. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகக்கூடிய பவானி, நொய்யல், அமராவதி இந்த ஆறுகள் எல்லாம் இந்த பீடபூமியில் நிறைய பள்ளத்தாக்குகளை உருவாக்கியிருக்குது. நீல்கிரிஸ் பகுதிகளில் பல மலை இடை பீடபூமிகள் காணப்படுது. சிகூர் பீடபூமி அதில் முக்கியமான ஒன்று. மதுரை பிளேட்டியூ ஃபவுண்ட் இன் மதுரை டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்டென்ஸ் அப் டு த ஃபூட்டில்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ். வைகை அண்ட் தாமிரபரணி பேசின்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் திஸ் ஜோன். மதுரை பிளேட்டியூ இது மதுரை மாவட்டத்தில் இருக்குது. இது மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அடிவாரம் வரைக்கும் நீண்டிருக்குது. வைகை, தாமிரபரணி இதனுடைய வடிநில பகுதிகள் இந்த பிளேட்டியூவில் அமைஞ்சிருக்குது. பேசின்ஸ் அப்படின்னா வடிநில பகுதிகள்னு பேர். தென் கம்ஸ் பிளைன்ஸ். பிளைன்ஸ் அப்படின்னா சமவெளிகள். The plains of Tamil Nadu may be divided into two, namely inland plains and coastal plains. தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய சமவெளிகளை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் உள்நாட்டு சமவெளிகள், அனதர் ஒன் கோஸ்டல் பிளைன்ஸ் அதாவது கடற்கரை சமவெளிகள். Inland plains are drained by the rivers Palar, Ponnayar, Kaveri and Tamarabarani. Kaveri Plain is one of the most important fertile plains of the state. The plains of Kaveri is found in Salem, Erode, Karur, Tiruchirappalli, Pudukkottai, Tanjavur, Tiruvarur and Nagapattinam districts. பாருங்க, பாலார், பெண்ணையார், காவிரி, தாமிரபரணி இதெல்லாம் உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்கிட்டு இருக்குது. காவிரி ஆற்று சமவெளி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபெர்டைல் லேண்டுன்னு நாம் சொல்கிறோம். காவிரி சமவெளியானது சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் அப்புறம் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் ஃபுல்லாக பரவி இருக்குது. கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் ஆல்சோ கால்டு கோரமண்டல் ஆர் சோழமண்டலம், லேண்ட் ஆஃப் சோலாஸ் பிளைன், which extends from Chennai to Kanyakumari. It is formed by the rivers that flow towards east, drain in the Bay of Bengal. It is more than 80 kilometers wide at some places. Though it is an emerged coast, some parts are submerged into the sea. The sand dunes formed along the coast of Ramanathapuram and Thoothukudi districts are called Theri. Coral roads are found at the
head of Gulf of Mannar in the east coastal plain. தமிழ்நாட்டோடைய கடற்கரை சமவெளியை நம்ம கோரமண்டல் அல்லது சோழமண்டல சமவெளி, அதாவது சோழர்கள் அந்த பகுதியை ஆண்டதுனால சோழமண்டல சமவெளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சமவெளி எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னா சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. இந்த சமவெளியானது கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் பே ஆஃப் பெங்காலில் கலக்கக்கூடிய ஆறுகளால் உருவாக்கப்பட்டிருக்குது. சில இடங்களில் இது 80 கிலோமீட்டர்ஸ்க்கும் அகலத்தோடு காணப்படுது. இது ஒரு உயரமான கடற்கரை சமவெளின்னு சொன்னாலும் சில பகுதிகள் கடலுக்குள்ளே மூழ்கி இருக்குது. ராமநாதபுரம், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் கரையோரங்களில் இருக்கக்கூடிய அந்த மணல் குன்றுகளுக்கு பேர் தேரின்னு சொல்லிட்டு பேர். அப்போ தேரிங்கிறது கடற்கரை ஓரங்களில் காணப்படக்கூடிய மணல் குன்றுகள். இது அதிகமாக ராமநாதபுரம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ஸில் நம்ம பார்க்க முடியும். கிழக்கு கடற்கரை சமவெளியில் இருக்கக்கூடிய கல்ஃப் ஆஃப் மன்னார் இங்கே நிறையா பவளப்பாறைகள் காணப்படுது. கோரல் ராக்ஸ் அப்படிங்கிறது பவளப்பாறைகள். அது அதிகமாக எங்கே இருக்குது? கல்ஃப் ஆஃப் மன்னாரில் இருக்குது. தென் பீச்சஸ்னால் என்னது? கடற்கரைகள். The Coromandel coast along the Bay of Bengal consists of many beautiful and exotic beaches. The golden sands of Tamil Nadu beaches are scattered with palm and casuarians groves. Marina and Elliot beaches of Chennai, Kovalam beach in Kanchipuram and Silver beach in Kadalur are some of the famous beaches of Tamil Nadu. வங்காள விரிகுடா கடலை ஒட்டிய சோழமண்டல கடற்கரை நிறைய அழகான ஒரு ஃபேமஸான கடற்கரைகள் நிறையா இருக்குது. தமிழ்நாட்டில் தங்க மணல் கடற்கரை பகுதிகளில் நிறைய பனை மரங்களும் சவுக்கு தோப்புகளும், கேஷுரின்ஸ்னால் சவுக்கு தோப்பு அதிகமாக காணப்படுது. சென்னையில் மெரினா, அப்புறம் எலியாட் பீச்சஸ், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கோவளம், அப்புறம் சில்வர் பீச் இதெல்லாம் ஃபேமஸான பீச்சஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரைனேஜ் அப்படின்னா வடிகால் அமைப்பு. ரிவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் இட்ஸ் லைஃப் லைன். ஆறுகள் தான் தமிழ்நாட்டுடைய உயிர் நாடின்னு சொல்கிறோம். லைஃப் லைன்னா உயிர் நாடி. தோ இட் ஹேஸ் மெனி ரிவர்ஸ். த ரிவர்ஸ் ஆஃப் காவேரி, பாலார், பொன்னையார், வைகை அண்ட் தாமிரபரணி ஆர் த நோட்டபிள் ஒன்ஸ். நிறைய ஆறுகள் இருந்தாலும் காவேரி, பாலாறு, பொன்னையார், வைகை, தாமிரபரணி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டில். Most of the rivers of Tamil Nadu originate from the Western Ghats and flow towards the east and drain into the Bay of Bengal. எல்லா ரிவர்ஸுமே வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் உற்பத்தி ஆகுது. கடைசியில் எங்கே போய் ஜாயின் ஆகுது? பே ஆஃப் பெங்காலில் ஜாயின் ஆகுது. ஆல் த ரிவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆர் நான் பெரினியல் எக்ஸப்ட் தாமிரபரணி. தமிழ்நாட்டில் தாமிரபரணி ரிவர் தவிர மற்ற எல்லாமே வற்றக்கூடிய ஆறுகள். மழை பெஞ்சா தண்ணி, இல்லைன்னா இல்லை. It is perennial as it is fed by both the southwest and northeast monsoons. இது மட்டும் ஏன் பெரினியல் ரிவராக இருக்குது அப்படின்னா தாமிரபரணி இந்த ரிவர் மட்டுமே சவுத் வெஸ்ட் மான்சூன்னாலையும் நார்த் ஈஸ்ட் மான்சூன்னாலையும் மழை கிடைக்குது. அதனால் இது வற்றாத ஜீவநதியாக இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு ரிவர்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் காவேரி. The river Kaveri originates at Talakaveri in Brahmagiri Hills of Kudagu district of Karnataka in the Western Ghats. காவிரி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூர்க் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பிரம்மகிரி குன்றுகள் அப்படிங்கிற இடத்துல, தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 416 கிலோமீட்டர்ஸ் நீளத்துக்கு இது பாயுது. The length of about 416 kilometers of its course falls in Tamil Nadu. It serves as a boundary between Karnataka and Tamil Nadu for a distance of 64 kilometers. It forms volcanical waterfalls in Dharmaburi districts. Mettur Dam, also called as the Stanley Reservoir, it is located across the river Salem district. A tributary called Bhavani joins Kaveri on the right bank about 45 km from the Mettur Reservoir. Thereafter, it takes easterly course to enter into the plains of Tamil Nadu. Two more tributaries, Noyal and Amaravati, confluence the river of the right bank at Tirumukkudal, 10 km from Karur. The river is wider in this region where it is called Agandra Kaveri. The காவேரியானது
தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் அப்படிங்கிற இடத்துல ஒரு நீர்வீழ்ச்சியை உருவாக்குது. அதுக்கப்புறம் தான் அது தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சேலத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் டேம், இங்கே தான் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் கட்டியிருக்கிறாங்க. மேட்டூர் நீர்த்தேக்கத்தில் இருந்து சுமார் 45 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் பவானி ஆறு இதனுடைய துணையாரா வலது கரையில் காவேரியோட ஜாயின் ஆகிக்குது. அதுக்கு பின்னாடி இது கிழக்கு நோக்கு பாய்ந்து தமிழ்நாட்டுடைய சமவெளி பகுதிகளிலையும் நுழையுது. கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துல வலது கரையிலையும் இன்னும் 2 ஆறுகள் அமராவதி, நொய்யல், இந்த ரெண்டும் ஜாயின் ஆகுது. இந்த பகுதியில் இப்படி 3 ரிவர் ஜாயின் ஆகும்போது இது அகன்று இருக்கிறதுனால இது அகன்ற காவேரி அப்படின்னு நாம் சொல்கிறோம். In Tiruchirappalli district, the river branches into 2 parts. The northern branch is called Kolarun or Kollidam and the southern remains Kaveri. From here, the Kaveri delta begins. After flowing for about 16 kilometers, the 2 branches join again to form the Srirangam Island. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த ஆறு 2 கிளைகளாக பிரியுது. நார்தர்ன் பார்ட்டுக்கு பேர் கொலேரூன் அல்லது கொள்ளிடம் அப்படின்னும், சதர்ன் பார்ட் காவேரின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் காவேரி டெல்டா சமவெளி ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இது 16 கிலோமீட்டர்ஸ் தொலைவுக்கு பாய்ந்துட்டு மறுபடியும் 2 கிளைகளும் ஜாயின் ஆகுது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்ரீரங்கம் ஐலாண்டுன்னு சொல்கிறோம். த கிராண்ட் அணைக்கட் ஆல்சோ கால்டு கல்லணை வாஸ் பில்ட் அக்ராஸ் த ரிவர் காவேரி. After Kallanai, the river breaks into a large number of distributaries and forms a network all over delta. The network of the distributaries within the delta of Kaveri in the coast is called the Garden of South India. It merges into Bay of Bengal to the south of Kadalur. Grand Anaikat அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லணை, இது காவேரி ஆற்றில் கட்டியிருக்கிறாங்க, குறுக்கில் கட்டியிருக்கிறாங்க. இந்த ஆறானது கல்லணையை கடந்த பின்னாடி பல கிளைகளாக பிரிஞ்சு டெல்டா பகுதி முழுதுக்கும் ஒரு வலைப்பின்னல் அமைப்பை உருவாக்கி போயிட்டுருக்குது. காவேரி டெல்டா பகுதிகளில் கிளை ஆறுகளால் உருவாகக்கூடிய இந்த வலைப்பின்னல் அமைப்புக்கு பேர் தென்னிந்தியாவின் தோட்டம், கார்டன் ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் இது கடலூருக்கு பக்கத்தில் பே ஆஃப் பெங்காலில் மெர்ஜ் ஆயிடுது. பாம்பன், ஹேர், குருசடை, நல்லத்தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவு திடல், காட்டுப்புள்ளி தீவு, குய்பில் தீவு, அப்புறம் விவேகானந்தர் நினைவு பாறை, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐலாண்ட்ஸ்னு சொல்கிறோம். தென் கம்ஸ் பாலார். The Palar rises beyond Talagavara village in the Kolar district of Karnataka. The Palar drains an area of 17,871 square kilometers, out of which nearly 57% lies in Tamil Nadu and the rest in the states of Karnataka and Andhra Pradesh. Palar இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோலார் மாவட்டத்தில் தலகவரா அப்படிங்கிற கிராமத்துக்கு பின்னாடி உற்பத்தி ஆகுது. இது சுமார் 17,871 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் பாயுது. இதனுடைய 57% தமிழகத்திலையும் மீதமுள்ள பகுதி கர்நாடகா, ஆந்திரா பகுதியிலையும் இதனுடைய வாட்டர் பயன்படுது. பொன்னை, கவுண்டியா நதி, மலட்டாறு, செய்யார், கிளியார் இதெல்லாம் பாலாற்றினுடைய துணை ஆறுகள். இந்த ஆற்றோடைய மொத்த நீளம் 348 கிலோமீட்டர்ஸ். இதில் 222 கிலோமீட்டர்ஸ் தொலைவு தமிழ்நாட்டில் மட்டுமே பாயுது. இது வேலூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் வழியாக பாஞ்சு கடைசியில் கூவத்தூர் அதுக்கு பக்கத்தில் பே ஆஃப் பெங்காலில் ஜாயின் ஆகிடுது. தென் தென்பெண்ணையார் அல்லது தென்பொன்னையார், தென்பெண்ணையாறு அல்லது தென்பொருணையாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் த ஈஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் நந்திதுர்கா ஹில்ஸ் இன் ஈஸ்டர்ன் கர்நாடகா. இட் ட்ரெயின்ஸ் அன் ஏரியா ஆஃப் 16,019 square kilometers, of which nearly 77% lies in Tamil Nadu. It flows for a distance of 247 km in the south-easterly direction in the districts of Krishnagiri, Dharmapuri, Vellur, Tiruvannamalai, Kadalur and Viluppuram. It branches into 2, namely Gadilam and Ponnayar near Tirukoilur Anaikat. தென்பெண்ணையாறு இது கிழக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நந்திதுர்கா மலைகளில்
கிழக்கு சரிவிலிருந்து உருவாகுது. இதனுடைய வயல் நிலப்பரப்புங்கிறது கிட்டத்தட்ட 16,019 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இதனுடைய 77% தமிழ்நாட்டில் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், அப்புறம் விழுப்புரம். இது கடைசியில் தென்கிழக்கு திசையில் சுமார் 247 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த நதி வந்து பாயுது. கெடிலம் அப்புறம் பெண்ணையாறு இந்த 2 கிளைகளாக திருக்கோவிலூர் அணைக்கட்டுக்கு அருகில் இது 2 பிரிஞ்சு போகுது. தென் சின்னார், மார்கண்ட நதி, வாணியாறு, பாம்பன் ஆறு இதெல்லாம் இதனுடைய முக்கியமான துணை நதிகள். ஹெவி ரெயின் அட் த ரிவர் சோர்ஸ் காஸ் சடன் பட் ஷார்ட் lived floods. The river is extensively dammed for irrigation, especially in Tamil Nadu. There are reservoirs at Krishnagiri and Sathanur across the river. The Ponnayar is considered sacred by Hindus and festivals are held during the Tamil month of Thai, that is January, February. திடீர்னு ஏற்படக்கூடிய இந்த பகுதியில் திடீர்னு வரக்கூடிய கனமழை காரணமாக இதனோட குறுகிய கால வெள்ளப்பெருக்கினை அதிகமாக ஏற்படுத்துது. இது தமிழ்நாட்டோடைய முக்கியமான நீர்ப்பாசன வள ஆதாரமாக இருக்குது. ஆற்றோட குறுக்கில் கிருஷ்ணகிரி, சாத்தனூர் அணைகள் கட்டியிருக்கிறாங்க. பெண்ணையாறு இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படுது. மேலும் தமிழ் மாதமான தை மாதத்தில் இந்த ஆற்று பகுதியில் ஜனவரி, பிப்ரவரி மந்தில் நிறையா ஃபெஸ்டிவல்ஸு, நிறைய திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க. தென் Vaigai river rises from the eastern slopes of Varshnad hills of western Ghats of Tamil Nadu. It drains an area of 7,741 square kilometers which lies entirely in the state of Tamil Nadu. It flows through the districts of Madurai, Sivaganga and Ramanathapuram. It lends its 258 kilometers. It discharges its water into Ramnad big tank and some other small tanks. The surplus water from the tanks is finally discharged into Park Strait near Ramanathapuram. வைகை தமிழ்நாட்டோடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வருஷநாடு குன்றுகள் கிழக்கு சரிவில் உற்பத்தியாகிறது. இதனுடைய வடிநிலம் வந்து சுமார் 7741 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. இதனுடைய பரப்பளவு முழுவதுமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இது மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் வழியாக பாயுது. இதனுடைய மொத்த நீளம் சுமார் 258 கிலோமீட்டர். இந்த ஆற்றுடைய தண்ணி ராமநாதபுரத்தோடைய பெரிய ஏரிகள், அப்புறம் சின்ன சின்ன ஏரிகளில் நிரப்பப்பட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ஸ்ட்ரைட்டில் ஜாயின் ஆகுது. லாஸ்ட் ஒன் தாமிரபரணி. The name is interpreted as an Tamiram, that is copper, and Varuni. Varuni means streams of river. The water of this river gives a copper-like appearance due to the presence of dissolved suspended red soil. தாமிரபரணி அப்படிங்கிற வார்த்தை தாமிரம், தட் இஸ் காப்பர், அப்புறம் வருணி அப்படின்னா சின்ன சின்ன ஓடைகள்னு சொல்லிட்டு பேர். ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரிவர் இதில் இருந்து உருவானது. இந்த ஆறுகளில் கலந்துருக்கக்கூடிய செம்மண் துகள்கள் காரணமாக இந்த நதியோட நீரானது ரெட் கலரில் இருக்குது, சாமர கலரில் இருக்குது. It originates from the peak in Podigai Hills on the western Ghats above Papanasam in the Ambasamutram Taluk. The origin of the river is associated with the sage Agasthyar. It courses through the districts of Tirunelveli and Thoothukudi and finally flow into the Bay of Bengal near Punnaikayal in Thoothukudi district. தாமிரபரணி ரிவர் வந்து அம்பாசமுத்திரம் தாலுக்கில் இருக்கக்கூடிய பாபநாசத்துக்கு மேலே மேற்கு தொடர்ச்சி மலை பொதிகை மலையோட முகடுகளில் இது உருவாகுது. பூங்குளம் அப்படிங்கிறது ஒரிஜினேட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆற்றோடைய தோற்றம் வந்து அகத்திய முனிவரோட நிறைய தொடர்புடையதுன்னு ஆதி காலத்தில் கதை சொல்லுவாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக பாஞ்சி கடைசியில் இது வங்கக்கடலில் போய் கலந்துருது. பொன்னைக்காயல் அந்த இடத்துல தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பே ஆஃப் பெங்காலில் வந்து ஜாயின் ஆகிடுது. காரையார், சேர்வலார், மணிமுத்தார், கடனாநதி, பச்சையார், சித்தார் அண்ட் ராமநதி இதெல்லாம் இதனுடைய முக்கியமான துணை நதிகள். இட் இஸ் த ஒன்லி பெரினியல் ரிவர் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெரினியல் ரிவர் அப்படின்னா இது தாமிரபரணி மட்டும்தான். இதுக்கு காரணம் சொன்னோம், நார்த் ஈஸ்ட் மான்சூன் மூலமாக சவுத் ஈஸ்ட் மான்சூன் மூலமாக இதுக்கு தண்ணி ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்குது.
தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வாட்டர் ஃபால்ஸ் அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது? தர்மபுரி ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ், திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம் அண்ட் குற்றாலம், தேனி கும்பக்கரை அண்ட் சுருளி, நாமக்கல் ஆகாய கங்கா, நீல்கிரிஸ் கேத்ரின், பைக்காரா, சேலம் கிள்ளியூர், விருதுநகர் ஐயனார் வாட்டர் ஃபால்ஸ், கோயம்புத்தூர் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி அண்ட் கோவை குற்றாலம், திருப்பூர் திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ், மதுரை குட்லாடம்பட்டி, கன்னியாகுமரி திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை அண்ட் வட்டப்பாறை. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வாட்டர் ஃபால்ஸஸ் இன் தமிழ்நாடு. தென் கம்ஸ் climate அப்படின்னா காலநிலை. You have already learned that the Tropic of Cancer divides India roughly into two equal parts, and the state of Tamil Nadu lies to the south of Tropic of Cancer, which is near the equator. As it receives vertical sunrays, the temperature of the state is relatively high throughout the year. Though the state falls within the hot climatic zone, the east coast of Tamil Nadu enjoys tropical maritime climate. The Bay of Bengal and the Indian Ocean influence the climate of the coastal regions. Tropic of Cancer இந்தியாவை 2 சமபாகமாக பிரிக்குது. இதில் தமிழ்நாடு வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு சவுத்லேயும் ஈக்குவேட்டருக்கு பக்கத்துலேயும் இருக்குது. சூரியனுடைய வெர்டிக்கல் சன்ரைஸ், இதனுடைய வெப்ப கதிர்கள், செங்குத்து கதிர்களான வெப்பமானது இயர் ஃபுல்லும் ஒரே அளவில் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது. தமிழ்நாடு வந்து வெப்பமண்டல காலநிலை மண்டலத்தில் அமைஞ்சிருக்கிறதுனாலையும் கிழக்கு கடற்கரை பகுதி வெப்பமண்டல காலநிலை, அதாவது ட்ராபிக்கல் மேரிடைம் கிளைமேட் நம்ம அனுபவிக்கிறோம். இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், இந்த ரெண்டோடைய கடற்கரை காலநிலையில் நம்ம இருக்கிறதுனால நம்மளுடைய கிளைமேட் எப்போவும் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. தமிழ்நாட்டுடைய டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் 18 டிகிரி செல்சியஸ்லேருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக இருக்குது. அதனுடைய ஆவரேஜ் ரெயின்ஃபால் 958.5 மில்லிமீட்டராக இருக்குது. தென் while the east coast experiences tropical maritime climate, the western region of the state enjoys a mountainous climate. Low altitude and distance from the sea are the reasons for high temperature and dry condition in the central part of Tamil Nadu. The migration of vertical sunrays leads to the formation of different seasons in Tamil Nadu as follows. கிழக்கு கடற்கரை பகுதியில் வெப்பமண்டல கடல் ஆதிக்க காலநிலை, அதாவது ட்ராபிக்கல் மேரிடைம் கிளைமேட் இருக்குது. அதே டைம் மாநிலத்தோடைய வெஸ்டர்ன் சைடு மவுண்டேனியஸ் கிளைமேட், அதாவது மலைப்பாங்கான கிளைமேட் நிலவுது. இந்த காலநிலையானது நீல்கிரிஸ், ஆனைமலை, கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இருக்குது. அடர்ந்த காடுகள், அப்புறம் உயரம், இந்த பகுதிகளில் இதமான ஒரு கிளைமேட் குளிர் காலநிலையை எப்போவுமே கிடைக்குது. இந்த காலநிலை நிலவக்கூடிய மலைவாழிடங்கள் கோடை பருவத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை வந்து அங்கே வந்து அப்சர்வ் பண்ணுது. நிறையா பீப்புளுக்கு என்ன செய்யணும்னு தோணுது, வெயில் தாங்க முடியாமல் இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தோடைய மத்திய பகுதிகளில் குறைந்த உயரமும் கடலில் இருந்து விலகி இருக்கிறதுனால அதிகமான வெப்பநிலை, அதே மாதிரி ட்ரை கிளைமேட் இருக்குது. சூரியனுடைய செங்குத்து கதிர்களுடைய இடப்பெயர்வால் தமிழகத்தோடைய பல்வேறு காலநிலைகள் நமக்கு மாறி மாறி வருது. அதில் 4 கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் இருக்குது, சீசன்ஸ் இருக்குது. எதெல்லாம் அப்படின்னா வின்டர் சீசன் குளிர்காலம், அது எந்த மந்த் வருது அப்படின்னா ஜான்வரி பிப்ரவரி நமக்கு வின்டர் சீசன். தென் சம்மர் சீசன் கோடைக்காலம், மார்ச் ஏப்ரல் மே இந்த டைமில் இருக்குது. தென் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், இந்த 4 months. தென் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் வடகிழக்கு பருவக்காற்று காலம், இது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மந்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு சீசனையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வின்டர் சீசன் குளிர்காலம். டியூரிங் ஜான்வரி அண்ட் பிப்ரவரி the vertical rays of the sun fall between the Tropic of Capricorn and the equator. Hence, Tamil Nadu and India and the whole receive slanting rays from the sun. So, the weather is slightly cooler during these months. Winter temperature in Tamil Nadu varies from 15 degrees Celsius to 25 degrees Celsius. However, in the hill stations, the winter temperature drops below 5 degrees Celsius occasionally. Some valleys in the Nilgiris record even 0 degrees Celsius. This drop in temperature leads to the formation of thick mist and frost.
This season is practically dry. குளிர்காலம். ஜான்வரி பிப்ரவரி மந்தில் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் வெர்டிக்கல் ரேஸ் வந்து பூமத்திய ரேகைக்கும் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ஈக்குவேட்டருக்கும் இடையில விழுகுது. அந்த ரேஸ் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குது. இந்த காலத்தில் தமிழ்நாடு உள்பட இந்தியா முழுசுமே ரொம்ப ஸ்லாண்டிங் ரேஸ் நமக்கு கிடைக்குது. சன்னுடைய ஸ்லாண்டிங் சாய்வான கதிர்கள் நமக்கு கிடைக்குது. அதனால் இந்த மாதங்களில் காலநிலை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும். கோடைக்காலம் குளிர்காலத்திற்கு இடையேயான வெப்பநிலை வேறுபாடுகள் அதிகமாக இந்த டைம் கிடையாது. தமிழகத்தில் குளிர்கால வெப்பநிலையானது 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. இருந்தாலும் மலைவாழிடங்களில் குளிர்கால வெப்பநிலையானது சில நேரங்களில் 5 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக போயிடுது. நீல்கிரிஸில் பொறுத்த வரைக்கும் சில பள்ளத்தாக்குகளில் 0 டிகிரி செல்சியஸாக கூட இருக்கும். இந்த குறைந்த வெப்பநிலை அடர் மூடுபனி அல்லது மூடுபனி மிஸ்ட் ஃப்ராஸ்ட் உருவாக காரணமாகுது. இந்த பருவத்தில் வறண்ட வானிலை அதிகமாக இருக்கும். தென் சம்மர் சீசன் அப்படிங்கும்போது கோடை காலம் சொல்வோம். The apparent migration of the sun towards north during March, April and May results in the reception of vertical sun's rays by South India. There is a steady rise in temperature from the equator. Hence, Tamil Nadu located to the south of Tropic of Cancer experiences high temperature. Generally, the temperature varies from 30 degrees Celsius to more than 40 degrees Celsius. During this season, particularly the month of May, southern part of the state receives some rainfall from pre-monsoon showers, that is mango blossom showers, and some parts experience convectional rainfall. கோடை காலம் சூரியன் வந்து வடக்கு நோக்கி மைக்ரேட் ஆகிறதுனால மார்ச், ஏப்ரல், மே இந்த மந்த்துகளில் சூரியனுடைய செங்குத்து கதிரானது சவுத் இந்தியா மேலே விழுது. அதனால் ஈக்குவேட்டர் மத்திய ரேகையிலிருந்து வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்குது. தமிழ்நாடு கடகரேகைக்கு தென்பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால அதிக வெப்பநிலை நமக்கு எப்போவுமே கிடைக்குது. பொதுவாக வெப்பநிலையானது 30லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. இந்த பருவத்தில் குறிப்பாக மே மந்தில் தமிழ்நாட்டுடைய தென்பகுதி முன்பருவ மழை அது மூலமாகவும் வெப்பச்சலனம் மூலமாகவும் நமக்கு கொஞ்சம் மழை கிடைக்குது. வெப்பச்சலனம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். தென் சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று காலம். The intense heating of the landmass of the north by the sun during March to May creates a well-developed low pressure in North India, which draws wind from the Indian Ocean. This results in the formation of southwest monsoon. மார்ச்சிலிருந்து மே மாதம் வரைக்கும் மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மந்த்ஸும் சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக வட இந்திய நிலப்பரப்பு மேலே விழுறதுனால அதிகமான வெப்பநிலை இங்கே கிடைக்குது. இதனால் வட இந்திய பகுதிகளில் காற்றோட அழுத்தம் குறைந்த காற்றழுத்தம் உருவாகுது. இந்த சமயத்தில் காற்றானது அதிக காற்றழுத்தம் உள்ள இந்திய பெருங்கடலிருந்து வடக்கு நோக்கி வீசுது. அதன்படி நார்த் நோக்கி வீசுறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா தென்மேற்கு பருவக்காற்று உருவாக காரணமாகுது. During this season, Tamil Nadu is located in the rain shadow region for the wind which blows from the Arabian Sea. As a result, Tamil Nadu receives only a meager rainfall from this monsoon. Rainfall during this season decreases from west to east. இந்த பருவத்தில் அரபிக்கடலிலிருந்து வீசக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று வந்து மழை மறைவு பிரதேசத்தில் தமிழ்நாடு இருக்கிறதுனால மிக குறைவான மழை தான் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலமாக கிடைக்குது. Coimbatore Plateau receives an average of 50 cm rainfall. However, the southern districts like Kanyakumari, Tirunelveli, Nilgiris record 50 to 100 cm rainfall during this period. The rainfall is scanty in the eastern part of the state. அதாவது இந்த பருவத்தில் மழை பதிவு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. கோயம்புத்தூர் பிளேட்டியூ இருக்குது இல்லையா, இங்கே வந்து சராசரியாக 50 சென்டிமீட்டர் மழை கிடைக்குது. இருந்தாலும் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸு தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீல்கிரிஸ் இங்கெல்லாம் 50 to 100 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கிடைக்குது. மாநிலத்தோட கிழக்கு பகுதிகளில் மழையோட அளவு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். தென் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவக்காற்று. The northeast monsoon season commences from the month of October and lasts till mid-December, October, November, December. The high pressure created over Central Asia and northern part of India becomes
the source for the northeast monsoon winds. The apparent migration of the sun from Tropic of Cancer to the Tropic of Capricorn causes a change in receiving temperature and air pressure during this season. வடகிழக்கு பருவக்காற்று இது வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மந்தில் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நீடிக்குது. டிசம்பரோடைய ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நீடிக்குது. சென்ட்ரல் ஏஷியா அப்புறம் வட இந்திய பகுதிகளில் உருவாகக்கூடிய அதிக அழுத்தம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த பருவத்தில் சூரியன் கடகரேகையிலிருந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு மாறுது. அதனால் வெப்பநிலை மாற்றம், காற்றழுத்தத்தில் அதிகமான சேஞ்சஸ் உருவாகுது. இதனால் நார்த் இந்தியாவிலேருந்து பே ஆஃப் பெங்காலை நோக்கி வீசக்கூடிய காற்று வந்து அடையும் போது கொரியாலிசிஸ் அந்த விசை காரணமாக பூமியின் மேலே, அதாவது கொரியாலிசிஸ் விசை அப்படிங்கிறது பூமியின் சுழற்சியால் ஏற்படக்கூடிய விசை, இது விலக்கப்பட்டு வடகிழக்கு திசையிலிருந்து வீசுது. அதனால் இந்த காற்று வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேக்ஸ் த wind to blow towards Bay of Bengal from North India and get deflected by Coriolis force and takes the northeast direction. Hence it is known as northeast monsoon. இதனால தான் இதுக்கு பேர் northeast monsoon பேர். As the northeast monsoon is a part of returning of southeast monsoon wind, it is also called as the retreating monsoon. வடகிழக்கு பருவக்காற்று வந்து திரும்பி வரும் தென்மேற்கு பருவக்காற்றுடைய ஒரு பகுதின்னு சொல்கிறதுனால இந்த காற்றை நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம். என்ன அப்படின்னா பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ரீட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னா பின்னடையும் பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் a main rainy season for Tamil Nadu, accounting for its 48% of rainfall. Coastal districts of the state get nearly 60% of their annual rainfall, and the interior districts get about 40 to 50% of the annual rainfall during this season. இந்த பருவம் தமிழ்நாட்டோடைய மழைக்காலம்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு பெய்யக்கூடிய மழை அளவில் 48% இந்த பருவத்திலேருந்து மட்டுமே கிடைக்குது. நார்த் ஈஸ்ட் மான்சூன் மூலமாக இந்த பருவத்தில் கடற்கரை பகுதிகளில் மட்டுமே, கடற்கரை கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கடற்கரை மாவட்டங்களில் 60%, அது மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்களில் 40 to 50% வரையிலான வருடாந்திர மழை நமக்கு கிடைக்குது. Then tropical cyclones are common during this season. Cyclone originating from the Bay of Bengal bring heavy rainfall to the east coastal regions of Tamil Nadu. More than 50% of the state's rainfall is received from tropical cyclones during this period, and east coastal region receives 100 to 200 cm of rainfall. The rainfall received by the central and northwestern parts is 50 to 100 cm. The cyclones sometimes disturb the cultivation of crops and cause severe damage to life and property. பொதுவாக இந்த பருவத்தில் வெப்பமண்டல சூறாவளிகள் அதிகமாக உருவாகுது. சூறாவளிகள் அப்படிங்கும்போது ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், வெப்பமண்டல சூறாவளிகள் உருவாகுது. பே ஆஃப் பெங்காலில் உருவாகக்கூடிய இந்த சைக்ளோன்ஸ் வந்து தமிழ்நாட்டோட கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அதிக மழை அளவு தருது. சென்னை, நாகப்பட்டினம், கடலூர் இந்த பகுதிகளில் தமிழ்நாட்டுடைய 50% ரெயின்ஃபால் வெப்பமண்டல சூறாவளி மூலமாக தான் கிடைக்குது. இந்த பருவத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகள் 100லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கிடைக்குது. சென்ட்ரல் அப்புறம் நார்த் ஈஸ்ட் தமிழகம் இந்த பகுதிகளில் 50 to 100 சென்டிமீட்டர் வரைக்கும் மழையோட அளவு இருக்குது. இந்த சூறாவளி காற்றுகள் சில நேரங்களில் பயிர்கள், உயிர் உடைமைகளுக்கு அதிகமான சேதத்தை உருவாக்குது. வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கல்லார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிக அதிகமான மழை பெறக்கூடிய பகுதியாக இருக்குது. இந்தியாவுடைய 3வது அதிக மழை பெய்யக்கூடிய பகுதியாகவும் இந்த சின்ன கல்லார் இருக்குது. சின்ன கல்லாருங்கிறது வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இதோட இந்த டாபிக் ஓவர் கண்ணா நெக்ஸ்ட் கிளாஸில் சாயில்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.